ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த விலாக் வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. அன்றைக்கி நானும் அக்காவும் வந்துட்டு நர்சரி போய் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வரலாம், வீட்டுக்கு பக்கத்துலலாம் நட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சடனாக தான் கிளம்புனோம். மதியம் போல் தான் கிளம்புனோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல்லடம் ஈஷா நர்சரிக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு கிளம்பியிருக்கோம். பல்லடம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்துட்டு பிளான்ட்ஸ் எல்லாமே சீப் ரேட்டாக கொடுப்பாங்க. ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரூ. 7 தான். இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் செடி வந்துட்டு நிறையா இல்லைங்க. எல்லாமே இந்த பெரிய பெரிய மரங்க இருக்கும்ல, அந்த மாதிரி செடிகள் தான் நிறையா வச்சுருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு நாங்களும் வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தோன்னா நிறையா மரம் இருந்துச்சுங்க. எனக்கு பாதி பேரே தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ நிறையா மரங்கள்லாம் இருக்குதான்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 20 செடிக்கு பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் செடி வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தனால கிடைக்கும். ஆனால் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை, சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், கொய்யா இவ்வளோ தான் கிடைக்கும். பலா வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதுளை, சப்போட்டா அதெல்லாம் வந்துட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சீத்தா வந்துட்டு சீசனலுக்கு வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அவங்களே போர்டு வச்சு என்னென்ன செடின்னு வந்துட்டு செப்பரேட் பண்ணி எல்லாத்துக்கும் போர்டு வச்சு காட்டியிருக்காங்க. போனால் நீங்களும் வந்துட்டு அந்த வழியில் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வீட்டுக்கு கொஞ்சம் ஃபர்னிச்சர் வாங்கலான்ட்டு ஃபர்னிச்சர் கடைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். நான் பிளான் போட்டுட்டு போனது என்னென்னா கார்னர் சோஃபா. பட் அது நம்ம ப்ரைஸ்க்கு ஒத்து வரல. அதனால் நார்மலாக ஒரு சோஃபாவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, நான் என்ன செடி எடுத்தேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு காட்டுனது பலா, செகண்ட் காட்டுனது எனக்கு பேர் தெரியலை. இது வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் செடி, மலை நெல்லின்னும் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில். இது வந்துட்டு பொடுதலை செடியாமாங்க. இந்த பூவை பார்த்து நான் வந்துட்டு கரிசலாங்கண்ணின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இது வந்துட்டு பொடுதலைன்னு. சரி வச்சு பார்ப்போம் வளரட்டும் அப்படின்னு வந்துட்டு இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மணி பிளான்ட் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது திரும்பவும் சின்ன நெல்லிக்காய் செடி தான். இது வந்து இட்லி பூ செடி. இதுக்கு வேறு பேர் என்னன்னு தெரியல. எங்கள் ஊர் சைடு இட்லி பூன்னு தான் சொல்லுவோம். இது வந்து அக்கா தாங்க எடுத்தா. இந்த மரத்து பேரும் எனக்கு தெரியல. இது வந்துட்டு கொய்யா செடி. திரும்பவும் சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் செடி. இது வந்துட்டு நீர் மருது. இந்த செடி நம்ம வீட்டில் ஏற்கனவே வச்சுருக்குறோம். நல்லா வளருது மரம். அதனால் திரும்பவும் ஒன்று எடுத்துட்டோம். லெமன் 2 எடுத்தோம். என்னென்னா இங்கே எல்லா செடியும் ரொம்ப குட்டி குட்டி சைஸில் இருக்கிறது. வளர்த்து வர்றது தான் கஷ்டம். இது வந்து மகிழம்பூ மரங்க. மகிழம்பூ நல்லது, வீட்டுக்கு முன்னாடி வைங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதில் 2 எடுத்துட்டோம். இது வந்துட்டு கற்பூரவள்ளி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.